This is Malathi. நாம இன்னைக்கு practical geometryல construction of triangles பத்தி பார்க்க போறோம். அதாவது செய்முறை வடிவியல்ல முக்கோணம் வரைதல் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முக்கோணம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்க போறோம். மூன்று பக்கங்களால் மூடிய உருவத்திற்கு பேர் நமக்கு முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். என் கையில இருக்கிற இந்த உருவத்தை நம்ம முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மூன்று உச்சிகள் பாருங்க, 1 2 3 உச்சிகளும் பாருங்க. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் அப்படின்னு மூன்று பக்கங்களும் பாருங்க. இது ஒரு கோணம், இங்க ஒரு கோணம் உருவாயிருக்கும், இங்க ஒரு கோணம் என்று மூன்று கோணங்களும் கொண்ட இந்த மாதிரி உருவத்தை தான் நம்ம முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்று பக்கங்களும் சமமாகவும் இந்த கோணங்கள் மூன்றும் சமமாக இருந்தால் இதை சமபக்க முக்கோணம் அப்படின்னும், பக்கங்கள் வேறு வேறாக இருந்தால் அதை அசமபக்க முக்கோணம் அப்படின்னும், இரு பக்கங்கள் சமமாகவும் மூன்றாவது பக்கம் வேறு அளவாகவும் கொண்ட முக்கோணத்தை இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். A triangle is a closed figure of three sides. It has three vertices and also three angles. So இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம 3 டைப்ஸா நேம் பண்ணலாம். எப்படின்னா இதனோட சைடோட மெஷர்ஸ் பத்தி இது 3 டைப்ஸா நேம் பண்ணப்படுது. என்ன அப்படின்னா when the three sides are different in measure, it is called as scalene triangle. மூணும் வேறு வேறு அளவுகளாக இருந்தா நம்ம அதை scalene triangle அப்படின்னு சொல்லுவோம். when two sides are equal and the third one is different, ரெண்டு சைடு ஈக்குவலாகவும் மூணாவது சைடு டிஃப்ரெண்ட் மெஷர்லயும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரையாங்கிளை isosceles triangle அப்படின்னு சொல்லுவோம். when all the three sides are equal in measure, எல்லா மூணு சைடும் ஈக்குவலா மெஷர்ல இருந்துச்சு அப்படின்னா we will call that as equilateral triangle. so இந்த மாதிரி triangles எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 7th question in exercise 4.2. அதுல first construct triangle XYZ with the given informations. அதாவது கொடுக்கப்பட்ட விவரங்களை கொண்டு XYZ என்ற முக்கோணத்தை அமைக்க. அதுல first question, XY is 6.4 cm, ZY is 7.7 cm and XZ is 5 cm அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்மள XYZ அப்படின்ற ட்ரையாங்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரஃப் டயக்ராம் வரையணும், அதாவது உதவி படம் வரையணும். நம்ம எல்லா விஷயமும் இந்த பிராக்டிக்கல் ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் பென்சில்ல தான் பண்ணணும். ஸோ பாருங்க, ஏதாவது ஒரு அளவுல நம்ம ஒரு முக்கோணம் வரைகிறோம் நமக்கு உதவி படமாக. ஸோ we can draw a triangle of any measure as a rough diagram. So we have drawn this. அப்புறம் நமக்கு XYZ அப்படின்ற பாருங்க XYZ அப்படின்ற ட்ரையாங்கிள் தான் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ நாம பேர் எப்படி வச்சுக்க போறோம் அப்படின்னா பாருங்க, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல, அதாவது கடிகாரமுள் சுற்றுற திசைக்கு எதிர் திசையாக தான் பேர் வைக்கணும். அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க XYZனா பாருங்க இதை X ஆவும், அடுத்தது இங்க Y ஆவும், இதை Z ஆவும் நம்ம நேம் பண்ணிக்கணும். ஸோ XYZ அப்படின்னு பேர் வச்சுட்டோம். வச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு கொடுத்துருக்கிற மெஷர்ஸ் பார்க்குறோம். நமக்கு XY எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6.4 சென்டிமீட்டர். இதுதான் X, இதுதான் Y. இப்போ இந்த சைடு தான் நமக்கு 6.4 சென்டிமீட்டர். அதே போல அடுத்தது பாருங்க ZY, இது Z, இது Y. இதனோட அளவு எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7.7 சென்டிமீட்டர் அப்படின்னும். XZ, இதான் X, இதான் Z. இதனோட மெஷர் 5 சென்டிமீட்டர் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நீங்க எல்லாமே பென்சில்ல தான் எழுதணும், வரையணும். பட் உங்களுக்கு தெளிவா தெரியணுங்கிறதுக்காக நான் லெட் யூஸ் பண்றேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபேர் டயக்ராம் வரையறதுக்கு, அதாவது உண்மை படம் வரையறதுக்கு முதல்ல நாம பேஸ் அடிப்பக்கம் வரைஞ்சுக்க போறோம். பாருங்க, அடிப்பக்கம் 6.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரஃப் டயக்ராம கரெக்டா மெஷர்ஸ் எல்லாம் எழுதிட்டாவே கிட்டத்தட்ட பாதி வரைபடம் சரியா வரைஞ்ச மாதிரி அர்த்தம். ஸோ இதை தெளிவா வரைஞ்சுக்கிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபேர் டயக்ராம் கரெக்டா வரைஞ்சிருவோம்.
முதல்ல பேஸ் xy வந்து 6.4 சென்டிமீட்டர், இதுதான் அடிப்பக்கம் வரைய போறேன் நானு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சிஎம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதாவது 0 இருக்கு இல்லையா, அதுக்கு நேரம் ஃபர்ஸ்ட் புள்ளி வச்சுக்க போறேன். அடுத்தது 6.4னா பாருங்க, இங்க 6 இருக்கா, 6க்கு அடுத்த கோடு 6.1, அடுத்தது 6.2, அடுத்தது 6.3, அதுக்கப்புறம் 6.4ன்னு கரெக்டா 6.4லயும் பாயிண்ட் வச்சுட்டேன். பார்த்தீங்களா, இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ண போறேன் நான் ஸ்ட்ரெயிட்டா. பாருங்க, இட்ஸ் அ லைன் செக்மெண்ட், ஒரு கோட்டு துண்டு, அளவு வந்து 6.4 சென்டிமீட்டர்ல இந்த கோட்டு துண்டு வரைஞ்சுக்கிட்டேன். இதுக்கு எக்ஸ் ஒய் அப்படின்னு பேர் வைக்கணும். ஸோ பாருங்க, இது எக்ஸ், இது ஒய் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒய்ல இருந்து ஒரு 7.7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கும், எக்ஸ்ல இருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கும் வரைஞ்சா இந்த Z கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கேலையும் என்னோட காம்பஸையும் எடுத்துக்கிறேன். இந்த காம்பஸ் செட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்னா, பென்சில் ஷார்ப்பா இருக்கணும். காம்பஸ் நுனி இருக்கு இல்லைங்களா, இதுவும் இந்த பென்சில் முனை இருக்கு பாத்தீங்களா, இதுவும் சம, அதாவது நேர்கோட்டில் அமைகிற மாதிரி நாம இதை செட் பண்ணி இதை டைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கேல் எடுத்துட்டு ஒய்ல இருந்து 7.7 சென்டிமீட்டர்ல வில்லு வரையணுமா. ஸோ காம்பஸ் எடுத்து பாருங்க, 7.7ல நம்மளுடைய காம்பஸ் முனையை வச்சு 0 கிட்ட வச்சு நம்ம 7.7 சென்டிமீட்டர் நம்மளோட காம்பஸ்ல எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இப்ப கொண்டு போய் y அப்படின்ற இந்த புள்ளியில உச்சியில வச்சுக்கிட்டு பாருங்க, இப்படி ஒரு வில்லு வரைய போறோம். An arc has been drawn with y as center and radius 7.7 சென்டிமீட்டர், 7.7 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டு ஒரு வில்லு yல வச்சுக்கிட்டு, காம்பஸ் நுனிய yல வச்சுக்கிட்டு இப்படி வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு பாருங்க XZ 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால மறுபடியும் 5 சென்டிமீட்டர் அளவை நம்ம காம்பஸ்ல எடுத்துக்கிறோம். பாருங்க, we have measured 5 centimeter in our compass. பாருங்க, எக்ஸ்ல வச்சுக்கணும், நம்ம காம்பஸ் நீடில் எக்ஸ்ல கொண்டு போய் கரெக்டா வச்சுக்கிட்டு நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா, இந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை ஒரு இடத்துல கட் பண்ற மாதிரி அழகா இன்னொரு ஆர்க் வரைஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம இன்னொரு வில்லு வரைகிறோம், அது அந்த பழைய வில்லை ஒரு புள்ளியில வெட்டுற மாதிரி வரைஞ்சுக்கிட்டோம். எக்ஸ்ல நம்மளுடைய காம்பஸ் நுனியை வச்சுக்கிட்டு வரைஞ்சிட்டோங்களா. இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, பாருங்க, இது எக்ஸ் ஒய்னா இந்த கிடைச்சிருக்கிற இந்த புள்ளிக்கு பேர் Z. இப்போ இதை இணைக்கணும். நம்ம எதை இணைக்கணும் அப்படின்னா, YZ-ஐயும் XZ-ஐயும் இணைக்கணும். Joining YZ and also XZ. ஸோ இப்படி இணைச்சதுக்கு அப்புறம் நாம இதனுடைய அளவுகளை எழுதணும். பாருங்க, 7.7 சென்டிமீட்டர் இந்த YZ, ஸோ 7.7 சென்டிமீட்டர்னும், இந்த XZ 5 சென்டிமீட்டர், அதனால அதையும் 5 சென்டிமீட்டர்னு எழுதிட்டோம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான முக்கோணம் XYZ வரைஞ்சாச்சு.